மா இரு, மா அமைதியா இரு. ஆமா என்னடா அமைதியா இருக்க சொல்ற? இவதான் அந்த சத்யா வீடா? டேய், அவ வீட்டுக்கு தான் கரெக்டா நீ கூட்டிட்டு வந்திருக்க. ஏண்டா அறிவு கேட்டவனே, பாத்தியாடா இவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு? நீ என்னடா அண்ணா எனக்கே நானே நிக்கிறா? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ கடவுளே. ஏய், வேண்டாத இடத்துக்கெல்லாம் என்னைய கொண்டாந்து விட்டுட்டு நீ வேடிக்கை பார்க்கற. இவளுக்கு பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்மளால பேச முடியுமா? ஏலே வாடா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். மா பேசாம இரு, அங்க போற சத்யா வந்துட்டா. யாரு இவளா? விக்கி நல்லா இருக்கியா? எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து. இது யாரு? நம்ம அத்தையா? யாரு உனக்கு அத்தை? நீங்கதான். எலி எவ்வளவு அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கா? கண்டவங்கள உனக்கு அத்தையாக்கும். என்னங்க உங்களுக்கு அது கொஞ்சம் அறிவு இருக்கா? இந்த பாரு தம்பி, நீதான் அந்த விக்கியா? உன்னால எங்க குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? தெரியுமா தம்பி? அது தெரியாம பொண்ணு கேட்க வந்திருக்க பொண்ணு. என்ன நிலைமைன்னு எனக்கு எதுவும் தெரியாது. சத்யாவை எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும். முன்னாடியே சத்யாவும் நானும் பழக்கம். கொஞ்ச நாளாக சத்யா என் கூட சண்டை போட்டதுனால பிரிஞ்சிட்டோம். இப்போ இந்த அன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்போ சத்யாவை பார்த்ததுமே அப்புறம் இத்தனை நாளாக பிரிஞ்சு இருந்தது வேஸ்ட்டு, இனிமேல் மேரேஜ் பண்ணிக்கலான்னு வந்தாச்சு. அதெல்லாம் சரி, அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு தெரியுமா? கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களா? ஏய் என்னடா இது? கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காண்டா? அதுக்கு என்னம்மா பண்ண சொல்றா? மா அவனுக்கு தான் அறிவு இல்ல அப்படின்னா உனக்குமா அறிவு இல்ல? 2 குழந்தைங்களை விட்டுட்டு இப்பதான் புது பொண்ணு மாதிரி நிக்கிறா. புதுசா பொண்ணு பார்க்க வந்திருக்க மாதிரி. அங்க என்ன பேச்சு? உங்களுக்கு அறிவு இருக்கா? முதல்ல உங்க பையனை கேட்காம என் பிள்ளைய கேட்டுட்டு இருக்கியா? ஏங்க பசங்க 1000 பண்ணுவானுங்க, இது பொம்பளை பிள்ளைங்க, அதுக்கு கூடவா தெரியாது? ஆமா, அந்த 2 குழந்தைங்க உங்க வீட்டுக்காரெல்லாம் எங்கங்க? அவங்கள பத்திலாம் நீ கேட்க கூடாது. ஒழுங்கு மரியாதை உன் பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிரு. இங்க வேறு தம்பி, தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. 4 பேருக்கு அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா அசிங்கம் தம்பி, அசிங்கம். என் குடும்பத்துக்கு தான் அசிங்கம் தம்பி. இங்க பாருங்க அத்தை, எனக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு, சத்யாவுக்கு எனக்கு என்னையும் பிடிச்சிருக்கு. வேற என்ன? அதான் அந்த 2 குழந்தையும் சத்யாவுக்கு தெரியாதா? அவன் ஹஸ்பண்டையும் சத்யாவுக்கு தெரியாதா? அவதான் எல்லாமே மறந்துட்டாளே. அவங்க ஹஸ்பண்டே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டா சத்யா. யாருடா யாரு உனக்கு அத்தை? உனக்கு மண்டையில அறிவு இருக்கா இல்லையாடா? அறிவு இருக்க என்னதான் இருக்கு? கிறுக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், அந்த பிள்ளை 2 பிள்ளைக்கு தாயாண்டா. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற? சரி கருமத்தே, என்னதான் முன்ன பின்ன நீ பழகுனாலும் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்னடா ஆகும்? எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறல்ல, எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வை. அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன், நீயும் நிம்மதியா இருப்ப. ஷோ, உங்க பையன் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. எங்க பையனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க பொண்ணு பேசுறது கேட்டீங்களா? முதல்ல அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கா? உங்க பொண்ணு சொல்றதுனாலதான் என் பையன் எப்படி இருக்கியான். உங்க பொண்ணு வர சொன்னதுனாலதான் அவனே வந்திருப்பேன் போல. உங்க பொண்ணு முதல்ல அடக்குங்க, அடுத்து என் பையனை பேசுவீங்க. அவளுக்கு சின்ன பிரச்சனை வந்து முன்னாடி நடந்தது எதையுமே மறந்துட்ட 10 வருஷத்துக்கு இடையில. அதுக்கு முன்னாடி உங்க பையன் கூட பழக்கமா இருந்திருக்கா. அது மட்டும் தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கே தவிர குழந்தைங்க பிறந்தது கல்யாணம் பண்ண எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அதனால அவ அப்படித்தான் பண்ணுவா. இங்க பாரு தம்பி, ஒன்னே ஒன்று சொல்றேன். அவளுக்கு மைண்ட் கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் ஸ்லிப் ஆன மாதிரி இருக்கா. போதுமா? அதான் உண்மை. அதனால மா என்னடி? என்ன அம்மா? என்னம்மா விக்கிய போட்டு ஏதாவது திட்டிகிட்டே இருக்க? சத்யா என்னடி உன் மேல சரியான கோபத்துல இருக்கேன். என் தம்பி வாழ்க்கையவே கெடுத்துட்ட. வரஜன பள்ளிகள் எல்லாம் கலந்துரும். மாப்பிள்ளை பக்கம் வர சொல்றீங்களா? மாப்பிள்ளை பக்கம் இங்க பாருங்கம்மா, உங்களை கையெடுத்து கும்புறேன். உங்க பையனை கூட்டிட்டு தயவு செஞ்சு வெளியில போயிருங்க. அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோங்க. ஏங்க நான் என் பையனை கூட்டிக்கிட்டு போயிடுறேன். உங்க பொண்ணையும் கொஞ்சம் அடக்கி வைங்க. டேய் மரியாதையை வெளியில போடா. மா முடியாதுமா. என்னது முடியாதா? ஆமாமா முடியாது. ஏய் என்னடா ஆமாவா? என் மானத்தை வாங்குறதுக்காக தான் இப்ப நீங்க கூட்டிட்டு வந்தியா? உன்னைய நம்பி நாங்க இருந்து வரேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன செருப்பாலே அடிக்கணும்டா. இங்க பாருங்க, என் பையன் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சு கேட்டுக்கிறேன். ஆனா உங்க பொண்ணை இனிமே என் பையன் ரூட்லயும் என் பையன் கிட்ட பேசுறது, என் பையன் கிட்ட பேசுற வேலையை வச்சுக்க கூடாது. அதெல்லாம் முடியாது என்னால. ஏய் என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏமா ஏன் உன்னால முடியாது? உன் பிள்ளை புருஷனை முதல்ல பாரு. என்ன என் பையனை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு விக்கி தான் முக்கியம். ஏன் கல்யாணம் பண்ணவங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்களே சொல்லிட்டாங்க அத்தை விக்கியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. அதனால எனக்கு விக்கி தான் முக்கியம். அவங்களும் அந்த குழந்தைங்களும் எனக்கு முக்கியமே கிடையாது. இங்க பாருங்க, பாவி பாவி பாவி, என் தம்பி உனக்கு என்னடி பாவம் பட்டான்? உனக்கு முடியலன்னு சொல்லும் போதும் அவன் உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தினாடி. அதெல்லாம் உனக்கு தெரியுதா? ஏண்டி இப்படி என் தம்பியை பாடாப்படுத்துற? என் தம்பி வாழ்க்கையை கெடுத்த. இப்போ என்னடான்னா இவன் தான் முக்கியங்கிற. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க?
வசந்தி சித்தி, உங்க தம்பியெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. தயவு செஞ்சு பேசாம இருங்க. விக்கி தான் சித்தி எனக்கு முக்கியம். நீங்க யார் கேட்டாலும் எவர் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்ற ஒரே வார்த்தை விக்கி தான் சித்தி எனக்கு முக்கியம். சில்விகா, என்னக்கா இதெல்லாம்? என்ன சொல்றதுன்னே தெரியலடி. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. சோனியா அருண் வர சொல்லியிருக்கே, வரட்டும். இங்க பாருங்க, ஏங்க அங்கங்க இருந்தெல்லாம் வர சொல்றியா? உங்களை உள்ள தள்ளுறதுக்கு. ஏய், தேவையாடா? உன் கூட வந்ததுக்கு நானும் உள்ள போய் உட்கார வேண்டியதுதான். மா, யார் இப்ப உள்ள தள்ளுற? நீ வேற. என்னது, நீ வேறயா? அடே சில்விகா, என்னது? யார் இவன்? சத்யா, என்னடி இதெல்லாம்? ஏய் சோனி, விக்கிடி. விக்கி பார்த்து நீ எத்தனை நாள் ஆச்சு பாரு. அரஞ்சனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மரியாதை நின்று. சில்விகா, என்ன நடக்குது? எதுக்காக வேகமா கிளம்பி வர சொன்னியா? பாருங்கப்பா, இந்த பையன் பொண்ணு கேட்க வந்திருக்கானா, பொண்ணு கேட்க. இதெல்லாம் எங்க போய் சொல்லணும்னு தெரியும். யாருக்கா? வேற யாரப்பா? சத்யாவா? சத்தியாவையா? டேய் அறிவு கெட்டவனே, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியும் ப்ரோ, தெரியுமே. தெரிஞ்சுக்கிட்டே வர்றியே, உனக்குலாம் அறிவு இருக்காடா? ஓ, இருக்கே. டேய், எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு கூலா பேசிட்டு இருக்க நீ? தம்பி, சட்டை வந்து கையெடு. ஏமா கையை எடுக்குன்னு சொல்ல தெரியுதுல்ல? இவ்வளவு உயர வளர்த்து வச்சிருக்கியே, கொஞ்சமாவது அறிவு இருக்காமா இவனுக்கு? யார வந்து கேட்கணும் வைக்கணும்னு? ஹலோ ப்ரோ, உனக்கு வேணா சத்யா ஒரு வருஷம் 2 வருஷம் தெரியலாம். ஆனா ஆனா எனக்கு சத்யாவை எத்தனை வருஷம் தெரியுமா? 12 வருஷம் தெரியும். 12 வருஷமா? ஆமா. எப்படி தெரியும் உனக்கு 12 வருஷம்? ஹலோ, நாங்க 2 பேரும் லவ் பண்ணோங்க ஸ்கூல் மேட்லே. செல்விக்கா, என்னக்கா அவன் என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கான்? இவனாலதான் அருண் எல்லாமே பிரச்சனையே. நீ யாரு யாருன்னு கேட்டீல விக்கி, இவன் தான். சோனி, என்ன சொல்ற? சத்யா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 2 குழந்தைங்க இருக்கு, அதெல்லாம் நினைச்சு பாக்குறீங்களா பாக்கலையா? அருண், பாக்குறேனே. எனக்கு அந்த குழந்தைங்க யாருன்னு கூட தெரியாது. ஞாபகம்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரே ஆள் மட்டும்தான், விக்கி. அதனால தயவு செஞ்சு யாரும் என்னோட லைஃப்ல தலையிடாதீங்க. விக்கிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்க. உங்க ஃப்ரெண்டே சொல்லியிருப்பாங்களே, உங்க ஃப்ரெண்டு தான் அர்ஜுன். என்ன சத்யா, இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எப்படி உங்களுக்கு இப்படிலாம் வாயில சொல்லத்துக்கு வருது? எனக்கு பிடிச்ச லைஃப் தானே அருண் நான் சொல்ல முடியும். உங்களுக்காகலாம் நான் சொல்ல முடியாது. எனக்கு அப்பதுல இருந்து விக்கி ரொம்ப பிடிக்கும். ஏதோ இடையில எங்களுக்கு ஏதோ சண்டை வந்திருக்குன்னு விக்கி சொல்றான். இல்லைன்னா விக்கி நான் விட்டுருக்கவே மாட்டேனே. எப்படி நான் விட்டேனெல்லாம் எனக்கு தெரியாது. இடையில நீங்க ஏதோ ஒரு கதை சொல்றீங்க, அர்ஜுனை கல்யாணம் பண்ணேன் குழந்தைங்க அது இதுன்னு சொல்றீங்க. எனக்கு அதெல்லாம் நம்பவே முடியல. இதெல்லாம் நீங்க டிராமா பண்றீங்களோ என்னமோன்னு தான் எனக்கு தோணுது. நிஜமா எனக்கு முடியலன்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா அதனாலயா என்னன்னு தெரியாது, எனக்கு திடீர்னு விக்கி ஞாபகம் தான் வந்தது. விக்கியை என்னால் மிஸ் பண்ணவே முடியாது அருண். யார் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னையும் விக்கி கூட கல்யாணம் பண்ணி வைங்க. யாருமே ஏன் என்னை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஞாபகம் எதுவுமே கிடையாது. விக்கி மட்டும் தான் ஞாபகம்னு. ஏன் சேர்த்து வச்சா என்ன என்னையா? ஓ, தாராளமா சேர்த்து வைங்க. யார் இதுல வேணாங்கிற ஆளு? ஏன் நீங்க சேர்த்து வச்சா என்ன? நான் தான் முடிவா சொல்லிட்டேனே செல்வியக்கா, நேற்று நீங்க வரும்போதே சேர்த்து வச்சிருங்க உங்க பொண்ணு அந்த விக்கி கூடன்னு. ஏன் அப்புறம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தாராளமா சேர்த்து வச்சு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. அர்ஜுன் தம்பி, என்னப்பா? டேய் மச்சான், என்னடா பேச்சு பேசுற நீ? ஏன்டா, நல்லா தான் பேசுறேன். கொஞ்சம் இங்கிட்டு வா. ஹலோ பிரதர், கங்க்ராட்ஸ். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனுங்கிறாங்கல்ல, அதான் சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாங்களே, பண்ணதா சொல்றாங்களே, 2 குழந்தைங்க எனக்கு தான் பிறந்துச்சுன்னு சொல்றாங்களே, அந்த அர்ஜுனே நான் தான் பிரதர். ஓஹோ, நீங்க தானா அது? நானே தான். ஹாப்பியா இருங்க. இப்ப சொல்றேன், நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருங்க. இதுக்கு நான் தடையே இருக்க மாட்டேன். நீங்க அவங்க அம்மாவா? ஆமா தம்பி, நீ தான் அந்த பொண்ணுக்கு முதல் பெருசனா? ஆமா, நானே தான். உங்களுக்கு வருங்கால மருமகளை பாத்துக்கிட்டீங்களா? கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி முடிச்சு வைங்க. நான் இதுக்கு சம்மதம். இதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நானே சொல்லிட்டேன்ல, பிறகு யாரு தெரிவிக்க போறாங்க? என்ன தம்பி, என் பையன் தான் புரியாம ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் இதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா? உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துற வழியை பாரு தம்பி. சும்மா ஐயோ, முடியாதுக்கா, முடியாது. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயினால ஒன்னும் பண்ண முடியாதுக்கா, ஒன்னும் பண்ண முடியாது. அது ஃபுல்லா விக்கின்னு மைண்ட்ல ஏறிடுச்சு. பாவி, ஏண்டி இப்படி நாசம் பண்ண அம்மா தம்பியோட வாழ்க்கை? போச்சுடி உன்னால. பாவண்டி என் தம்பி.
கஷ்டப்பட்டு வளர்த்து சம்பாரிச்சு அவனை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உன்னைய கட்டி வச்சு நல்லா தானடி இருந்தீங்க. உன் மேல அளவுக்கு அதிகமான பாசமே வச்சிருந்தானேடி. அவனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் தம்பியை விடவா இவன் நல்லா இருக்கான். வசந்திக்கா, என்ன அர்ஜுனே? இனிமே அந்த பேச்சை விடு. அதை பத்தி பேசுற வேலையை விட்டுருக்கா. இனிமே அது தேவையே இல்லை நமக்கு. என் லைஃபை என் குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணுமோ நான் பார்த்துக்கிருவேன். யாரும் என் லைஃபுக்கு தேவையே கிடையாதுக்கா. இனிமே வந்தாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் என்னம்மா? என்னம்மா அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்குமா. ஏமா அப்படி பண்ற? அவங்களே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நிறுத்துமா. ஏமா இப்ப சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கிற? நம்ம குடும்பத்தையே பார்த்து தம்பிடியது. நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் சந்தோஷப்படும் போது கூட இருந்த பையன்டியது. அந்த பையனையே நீ இவ்வளவு தூக்கி எறிஞ்சு பேசுற பத்தியா? உன்னெல்லாம் என்ன சொல்றதே தெரியலடி. அவரே பேசாம இருக்காரு. அவரே ஒதுக்கிட்டாரு எல்லாத்துக்கும். நீ ஏன் இப்படி பாடா படுத்துற? என்ன சேர்த்து நாள் அரைஞ்சு இப்படி அரைஞ்சு. செல்விக்கா, விட்டுருங்க இதோட. என்னால தானே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க என்னோட வாழ்க்கைன்னு. என்னோட வாழ்க்கை எப்படியோ பாலா போயிட்டு போகுது. இதை பத்தி யாரும் யோசிக்காதீங்க. ஏன் லைஃப பாத்துக்கிற எனக்கு தெரியும்க்கா. இப்ப நான் ஏன் அருண் உடனே கால் பண்ணி கூப்பிட்டான் என்ன, வா மச்சான் ஏதோ பிரச்சனையான்னு. நான் வேற ஏதோ பிரச்சனை நினைச்சு மட்டும் தான் இங்க வந்தேன். ஆனா கண்டிப்பா இந்த பையன் இப்படி வந்திருப்பான்னு நான் நினைச்சிருந்தேன்னா வந்திருக்கவே மாட்டேங்க இங்க. ஏன்னா இதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு கிடையவே கிடையாது. ஏதோ வந்துட்டுமே இப்படிலாம் சொல்லிட்டு போங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க செல்விக்கா, இந்த பிரச்சனையை தோட விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு எந்த லைஃப் பிடிச்சிருக்கோ அதை அமைச்சு கொடுங்க. சும்மா வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம. என்னோட லைஃபை பாத்துக்கிற எனக்கு தெரியும்க்கா. என்ன தம்பி நீங்களும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கறியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேற என்ன பண்றது முதல்ல சொல்லுங்க. வேற பண்றதுக்கு வழியே இல்ல. ஏதோ நல்லா இருந்தா சரி, அவ்வளவுதான்க்கா. கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருங்க பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ஹாப்பி தான். ஏங்க உங்க பையன் நின்னுக்கிட்டு இப்படி திமிரா பேசுறானே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? எனக்கு என்ன நினைக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு மருமக வந்தா போதுமா? வசந்திக்கா, என்ன பேசுற அவங்கள்ட்ட? அர்ஜுனே, உன் மனசுல உள்ள வேதனை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? வெளியில தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உன் மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியும்டா அர்ஜுனு. அவ்வளவு வேதனை வச்சுட்டு தான் பேசுற. இந்த நிக்கிறாளே இந்த பிசாசு மேல எவ்வளவு ஆசை பாசம்லாம் வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும்டா அர்ஜுன். சொந்த அக்காவே நீலாம் மறந்துட்ட. இந்த பிசாசு தானே பெருசா நினைச்ச. இப்ப பத்தியா உன்னை துள்ளி கூட நினைக்கிறாளா என்னன்னு? எனக்கு அவ்வளவு கோவமா வருதுடா. பிசாசு நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. அதானே, என்ன சத்யாவை பார்த்து பிசாசு அப்படின்றியா? ஆமா பிரதர், அவங்க சொல்றதுக்குலாம் உரிமை இல்ல பத்தியலா. டேய் என்னடா, நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு நிக்கிறா. உங்களுக்கு என்ன கோவம்? சோனி, இவரு உன்னோட ஹஸ்பண்டா? டேய் உன்கிட்ட நான் பேசுறேன், அவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அர்ஜுன், என்னடா முடிவு சொல்றா. இங்க பாரு, மரியாதை இவனை நீ அடிச்சு துரத்துறியா இல்ல நான் அடிச்சு துரத்தவா? சொல்லுடா. வேணா மச்சான், இவன் எதுக்கு நம்ம அடிக்கணும்? கேக்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. டேய் சொல்லு, இவனை நொறுக்கிடுறே போ. வேணாம் மச்சான், விடு, பாத்துக்கலாம். கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருக்கட்டும்டா. பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் மச்சான். இவனை முதல் துரத்துவோம் வீட்டை விட்டு. ஆஹா, யார கன்வின்ஸ் பண்ண போற? சத்யாவடா. சான்ஸே இல்ல மச்சான். 100% சான்ஸே கிடையாது. என்னடா நீயும் இப்படி பேசுற? நடக்கிறது ஒன்னொன்னே பார்த்தா எனக்கு அவ்வளவு கோவமா வருது. இவன் என்னடானா இவன் கூலா நின்னுகிட்டு இருக்கான். சத்யா, என்னப்ல உனக்கு இப்போ ஹாப்பி தானே? இது எல்லாத்தையும் நடக்கணும்னு தானே எதிர்பார்த்த? நடந்துருச்சா? போதுமா? ஹாப்பியா இருப்ல. நீ நினைச்சதா நடக்க போகுது, பாத்துக்கோ. ஏய் ஓவரா பேசாத. என்ன மரியாதை வாயை மூடிட்டு நின்று. கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு தெரியாது. ஆளு மூஞ்சியும். சரி மச்சான், நான் கிளம்புறேன். டேய் என்னடா கிளம்புறேங்கிற? இதெல்லாம் சால்வ் பண்றான். நீ பண்றியா நான் பண்ணவா? அதே அது சொல்லு. என் கூட வரியா இல்லையா? வா கிளம்புவோம். ஷோ, எனக்கு மண்டை மூளையே குழம்புது நடக்கிற ஒன்னொன்னே பார்த்தா. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். செல்வேக்கா, உங்க வீட்டுக்கார வர சொல்லி பேசி முடிவு பண்ணுங்க. இது சிரிப்புக்கு காமெடிக்காக நான் சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்கக்கா. உண்மையாவே சொல்றேன், நிஜத்துக்குமே சொல்றேன். தேதி முடிவு பண்ணுங்க. நல்லா இருக்கட்டும்க்கா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல நான் எதுவுமே தலையிடவும் மாட்டேன், குறுக்க வரவும் மாட்டேக்கா. உங்க லைஃபை நீங்களே பாத்துக்கிறீங்க. அப்புறம் என்னோட குழந்தைங்களை பத்தி யாரும் ஃபீல் பண்ணலாம் வேணாம். இனிமே குழந்தைங்களுக்கு அம்மாங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது, நான் தான். சரி மச்சான், வரியா? நான் கிளம்புறேன். சரி, நீ பார்த்து உன் ஒய்ஃபோட கூட்டிட்டு வா. பாய்டா. டேய் அர்ஜுன், டேய் நில்லுடா. ஏங்க சத்யா, உங்களுக்கு இப்ப சந்தோஷமாங்க? உங்களுக்கு இப்ப சந்தோஷமா?
என்ன அருண்டவே பண்றது? அவனை கை காலெல்லாம் உடச்சு தூக்கி போடுப்பா. அவன் ஒத்து வரணும் உள்ள வசந்திக்கா. அவன் எனக்கு என்னன்னு போறான். அவனுக்கு பிடிக்கல போல அந்த பொண்ணை. விட்டுருங்க, அது லைஃப் அது பாத்துக்கிறட்டும். சோனி நீ கிளம்பு போலாம்.